ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பாக்கியலட்சுமி சீரியல் என்ன நடக்கிறத பார்க்கலாம். கமலா கோபி அரெஸ்ட் ஆகி போனதுல இருந்து ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க. இதனால நம்ம ராதிகா கிட்ட போய் பேசுறாங்க. ராதிகா, நம்ம மாப்பிள்ளைய போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீ ஒண்ணுமே பண்ணாம இப்படி கல்லு மாதிரி இருக்கிறியே, இது உனக்கே கொஞ்சம் தப்பா தெரியலையா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அதுக்கு ராதிகா அம்மா, போதும்மா, நீ என்னோட விஷயத்துல தலையிடாத, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. பாக்கியா கம்ப்ளைண்ட் கொடுத்தது சரிதான். அவர் எவ்வளவு பேர் உயிரை துச்சமா நினைச்சதுனாலதான் அப்படி பண்ணியிருக்கிறாரு. ஒருவேளை யாரோட உயிருக்காவது ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதையெல்லாம் கேட்ட கமலாவோ, ராதிகா, உனக்கு என்ன புத்தி கட்டி போச்சா? அதுதான் யாருக்கும் ஏதோ ஆகலல்ல, அதுக்குள்ள அவ கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கா. நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. வா, முதல்ல லாயர் வச்சு மாப்பிள்ளையை வெளியே எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கமலா கூப்பிடுறாங்க. அதுக்கு ராதிகாவோ, அவருக்காக ரெக்கமெண்ட் பண்ணி நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் நிக்க மாட்டேன். இதெல்லாம் கேட்ட கமலாவுமே ரொம்பவே ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, உனக்கு உன் புருஷன் முக்கியம் இல்லையா? எவ்வளோ ஒருத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்காக நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கமலா கேட்கறாங்க. ஆமாமா, அது மட்டுமா பண்ணிருக்காங்க உங்க மாப்பிள்ளை? இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஒரு பக்கம் இந்த எழிலோட படப்பிடிப்புக்கு பாக்கியாவை வரவிடாம ஆக்குனதும் இந்த கோபி தான். இதெல்லாம் தெரிஞ்சா பாக்கியா சும்மாவா இருப்பாங்க? பல பேர் உயிரோட விளையாடுனதுனால தானே இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாள் அனுபவிக்கட்டும், அப்பதான் அவங்க திருந்துவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ராதிகா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட கமலாவோ, சரி நீ வராத வீடு, மாப்பிள்ளை எப்படி வெளியே கூட்டணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஷனுக்கே கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் எழில் நம்ம கோபி உள்ளே இருக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. செல்லியன் என்ன பண்றாருன்னா, இவ்வளவு உண்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திருந்தாத ஜென்மமா இருக்கிற செல்லியனும் இனியாவும் 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் கஷ்டப்படுறதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இன்னும் ரொம்பவே ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்காங்க நம்ம செலியன். இன்னொரு பக்கம் ஈஸ்வரி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப பாக்கியாவை விடாம துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறது நம்ம கோபி தான். அவன் ஸ்டேஷன்லயே இருக்கட்டும், விடுடா செலியா அப்படின்னு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் ரொம்பவே ஷாக்கா இருக்காங்க. என்னடா இது, எல்லாருமே ரொம்பவே சீப்பா நடந்துக்கிறாங்களே அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். இன்னொரு கம்ப்ளைண்ட் நம்ம கோபி மேல பாக்கியா கொடுக்க போறாங்களா, இல்ல நம்ம ஈஸ்வரி, செல்லியன், இனியாக்காக கோபியோட கேஸை வாபஸ் வாங்க போறாங்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.